பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக இருக்கிறது. இதன் நடுவிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிறோம் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். இம்மைக்காக என்றால் இந்த உலகத்திற்காக. இந்த உலகத்தில் நான் நன்றாக இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், இந்த உலகத்திலே பிறரை விட நாம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதையே சிந்தித்து உலக ஆசீர்வாதத்தை நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், நீ ஒன்றுக்கும் குறைவில்லாமல் இருப்பாய், உன் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நிறைவாக்குவார், நீ பயப்படாதே திகையாதே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை போதியாமல் இந்த ஆசீர்வாதங்களையே போதித்து நீங்களும் ஏமாறுவதும் அல்லாமல், ஒருவேளை நீங்கள் ஏமாற முடியாது. காரணம், மந்தை விசுவாசிகள் ஏமாற்றப்படுவார்கள். நீங்கள் ஒருவேளை சுகபோகமாக இருக்கலாம். ஆனால் இம்மைக்காக மாத்திரம் இப்படிப்பட்ட போதனை செய்து விசுவாசிகளை நீங்கள் வஞ்சித்தீர்களானால் அது மிகவும் ஆபத்தானது. இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தினம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். உலக ஆசீர்வாதத்தை போதித்து விசுவாசிகளை கவர்ச்சிகரமாக வைத்து நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்லி இப்படியே போதித்து சிலுவையின் அன்பை விட்டு வழிவிலக செய்யும் இப்படிப்பட்ட ஒரு பரிதாப நிலைமைக்கு திருச்சபைகள் சென்று கொண்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்போம். சிலுவையின் வழி அல்லாமல் வேறு ஆசீர்வாதம் இல்லை. இதை குறித்து நாளை தினத்திலே நாம் சிந்திக்கலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.